முத்து இப்படி படம் பண்ணியிருப்பது உலக அதிசயம். முதல்ல டைரக்ட் பண்ணவே முன்னாலாம் அனுமதிக்க மாட்டாங்க, சினிமாவுக்கே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் பெண்கள் சினிமானா அவ்வளோ பயம், ஆண்கள் கெட்டுடுவாங்க, சினிமா கெட்டது, சினிமாவை யாரும் போகக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க தடுத்த காலம் ஒன்று. பிறகு நடிக்க அனுபவித்தார்கள், இயக்குவதற்கு அனுபவிப்பாங்க. ஏன்னா முதலாளிக்கு அடுத்த ஸ்தானம் இயக்கம், சிறப்பு வாய்ந்தது. பிறகு அதுக்கப்புறம் தான் நடிக்க அனுபவித்தார்கள். அதுவும் ஹீரோவை நடிக்கணும்னா அடுத்த பெண்களோட தொட்டு தடவி பாடல், ஆடல், பாடல், காதல் என்பதெல்லாம் இருக்கிற எந்த மனைவியும் போலியாக செய்தால் கூட நடிப்புக்காக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் கௌசல்யா அனுபவிச்சிருக்காங்க. நீங்கள் ஃப்ரீ ஆக்ட் பண்ணுங்க, இதே 2 பார்ட் எடுத்திருக்காங்க. ஆக அத்தனை திறமை வாய்ந்த அந்த பெண்மணி இருப்பதாலே கதிரவன் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். ஒரு ஆணுக்கு பின்னாலே, வெற்றிக்கு பின்னாலே பெண் இருக்கிறாள் என்று சொல்வதை போல இங்கே கதிரவனுக்கு பின்னால் அவர் மனைவி கௌசல்யா இருக்கிறார். உங்கள் குடும்பம் வாழ்க, உங்கள் கலை பயணம் வெல்க. அதுவும் தமிழ்நாட்டை நம்பி ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? மலேசியாவிலிருந்து படம் பண்ணி தமிழ்நாட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன், படம் ரிலீஸ். ஏற்கனவே மலேசியாவில் படம் நடித்து ரிலீஸ் பண்ணியிருக்கார். அதை தமிழ்நாட்டை, அது மட்டும் இல்லை, 2 பேருமே பேசும்போது அருமையான தமிழில் பேசினாங்க. நீ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழை இங்கிலீஷ் கலக்காம பேசுறதே இல்லை. போன வருஷம் மட்டும் இங்கிலீஷ் டைட்டில் வந்த படங்கள் எத்தனை இருக்கும் யோசித்து பாருங்க. டைட்டில் இங்கிலீஷ், பெரும்பாலும் அது ஒரு நாகரிகமாக இப்போ தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஆங்கில டைட்டில். இந்த படத்துக்கு பேர் கண்ணீரா, கண்ணில் நீரா, இல்லை பெண்ணின் கண்ணினுடைய நீரா, சோகத்தால் காதல் ஃபெயிலியராலோ கண்ணீர் வடித்தாளா என்பது கதைகளை பார்த்தா தெரியும். அவள் வடிக்கும் காதல் கண்ணீரா என்று தெரியாது, பார்த்தால் தெரியும். ஆனால் தமிழகத்தில் பெண்கள் சமீப காலத்தில் தொடர்ந்தே ஒரு 10-15 ஆண்டுகளாக பெண்கள் கண்ணீர் அல்ல, செந்நீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை கேள்விப்பட்ட நாங்கள் எல்லாம் இரத்த கண்ணீர் பெற்றவர்கள் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கண்ணில் இப்பொழுது கண்ணீர் வருவதில்லை, செந்நீர் ரத்தம் வடித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம், அது இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இப்பொழுது மட்டும் இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியாவிலே அதிகரித்து விட்டது. இந்த ஆட்சி கோளாறா, காவல்துறை கோளாறா, மக்கள் கோளாறா என்றால் மக்கள் தனி மனித ஒழுக்கம் கெட்டுவிட்டது. காவல்துறையிலே கருப்பு ஆடுகள் நுழைந்து விட்டது. பல ஆட்சியிலே அவலங்களும் நடைபெறுகிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட என் அருமை குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பாலியல் பலாத்காரம். இங்கே வில்லிவாக்கத்திலே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றுத்திறனாளி பெண், அந்த குழந்தைய 7-8 பேர். எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம். மனிதா வாழ்கிறான் இங்கே. எல்லோரும் அல்ல, நம் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும். அது பெண்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள். தாய் என்றால் தெய்வம். அப்படிப்பட்ட பெண் இனத்தை, குழந்தைகளை 8 வயசு 10 வயசு குழந்தைகளை, கல்லூரி பெண்கள், ஒரு நாய் கஞ்சா அடித்து விட்டு புறம்போக்கு நாய்கள் இளைஞர்கள் என்ற பெயரில் கல்லூரி பெண்கள் பின்னாலே அலைவது, ஒருநிலை காதல். அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது, அவ பார்த்தது கூட இல்லை. எவனா ஒருநிலை காதல் வச்சுக்கிட்டு ஒரு நாள் திடீர்னு காதல்னோ இல்லைன்னா கத்தியால குத்திடுறான்.
திராவம் வைக்கிறான். அநியாயம் அநியாயம் நடக்கிறது. யாரோ சிலர் தான், எல்லோரும் அல்ல. இதற்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதெல்லாம் போலி. இது தனிமனித ஒழுக்கத்தை சார்ந்தது. சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்றால் ஒரு மாவட்டம் தோறும் பெரிய கலவரங்கள் நடந்து பெரிய இழப்புகள் வரும்போது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும். ஆனால் இது கூட நடக்கக்கூடாது. இது கூட நடக்கக்கூடாது. இதை அனுமதிக்க கூடாது. அரசாங்கம் இதில் மிக விழிப்போடு இருக்க வேண்டும். இருக்கிறார்கள் சில நேரம் தெரியாம நம்ம சொல்லிட்டா பண்றான். அதெல்லாம் இப்போ இந்த பல்கலைக்கழகத்திலே பெரிய வளாகம், இந்தியாவில் புகழ்பெற்றது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள். யாரோ காதலிக்கிற போது எவனோ ஒருவன் அவன் 26 குற்றங்களை புரிந்திருக்கிறான். வழக்கு இருக்கிறது. அந்த சொறி நாயை வெறி நாயை அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் கொண்டு வந்திருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். மகாத்மா காந்தி சொன்னதை போல ஒரு பெண் இரவில் நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக வீடு போய் செய்கிறாளோ அதுதான் நாடு சுதந்திரம் பெற்ற நாடு. எங்கே பெற்றது? நாடு எங்கே சுதந்திரம் பெற்றது? பகலிலே நடக்க முடியவில்லை. இது ஒட்டுமொத்த இந்தியாவில் பிற மாநிலங்கள் பார்த்தால் இதை விட கேவலமாக இருக்கிறது, இதை விட மோசமாக இருக்கிறது. ஆக இந்த நிலை ஒழிய வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் வேண்டும்.